ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் பாடுகிறார். ஞானத்தின் இறுதி நிலைதான் அனுபூதி என்றும் சொல்லப்படுகிறது. எத்தனையோ மகான்கள் ஞான நிலையை அடைந்திருக்கிறார்கள். உயர் ஞானம், ஞானத்தின் உச்சம், அனுபூதி என்றெல்லாம் சொல்லும்போது ஒரு மகான் அடையும் ஞான நிலைக்கு ஆரம்ப நிலை, உச்சநிலை என்ற அளவுகோல்கள் இருக்கின்றனவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஞானம் என்றால் என்ன? ஸோ ஆதிசங்கராச்சாரியார் பிரஸ்னாகர ரத்னாகரம், கேள்வி பதில் நவரத்ன மணிமாலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் கேட்குறார், கச்ச பகவான் அப்படிங்கிறார். பகவான் என்பது யார், இல்லை எது? அதுக்கு அவர் சொல்லுகிற ரிப்ளை என்னன்னா, சிவாய தேவர். சிவன் என்ற பெயரால் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் ஞானம். ஞானம் குத இஸ் ஈக்குவல் டு சிவாய தேவர். அதனால் எந்த ஞானத்தை நீங்கள் எப்படி தேடினாலும் சரி. இப்போது ஞான பூதரத்து உச்சியில் முருகனை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறான்றோம். முருகன் யார்? சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் கான், கந்தபுராணம், கச்சியப்ப சிவாச்சாரியார். இவன் சிவனே தான், குழந்த வேஷத்தில் வந்திருக்கிற சிவனுங்கிறார். சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் கான். மதல்னா குழந்தை. அதனால் சிவன் வேறு அல்ல, முருகப்பெருமான் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றே தான். இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி இல்லையா, அதுதான் சரவண பொய்கில் வந்து, அந்த சரவண பொய்கை என்பது பார்வதி தேவியினுடைய உடலாக இருந்தது. கார்த்திகை பெண்டிர் என்ற 6 பேர் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாங்க. அதனால் கிருத்திகை அப்படிங்கிற அந்த அடையாளம் வந்தது. சரவண பொய்கை அவனுக்கு சொந்தமாச்சு. சிவனுடைய நெற்றி பொன்னியிலிருந்து வந்தான். அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து பார்வதி பண்ணாங்க இல்லையா, அப்போ அறுமுகத்தானா மாட்டான். அதனால் மூவிரு முகங்கள் போற்றி, நான் 3x2 மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, முகத்தில் இருக்கக்கூடிய கருணையை வழிபடுகிறேன். இப்படி முருகனை பற்றி தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்கிறேன் இல்லையா, அது சிவனை தான், முருகனை தான் சொல்கிறோம் நாம். தென்னாடுடைய சிவன்னா அப்போ வடநாட்டில் சிவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. அப்போ கைலாசத்தில் இருக்கிற சிவன் பேர் அதாவது சிவன். அதே சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவன் தென்னாடுடைய சிவனாக இருக்கான். ரெண்டும் ஒன்றே தான், ரெண்டும் வேறு வேறு அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்ந்த அனுபவங்களை தொடுகிற போது அதில் கிடைக்கிற டெஃபனிஷன் என்னன்னா, நீ வேறு எனாதிருக்கும் நான் வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே. கடவுள் வேற இல்லை, கடவுளை கும்பிடுகிற பக்தன் வேறு அல்ல என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மைண்ட் செட். நீ வேறு எனாதிருக்கும் நான் வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயேன்ற மாதிரி. அதனால் உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை, எல்லாம் ஒரே விஷயந்தான். அண்டு நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு ஜாஸ்தி இருக்காது. எங்கேயோ கங்கா சாகர்னு ஒரு இடம் இருக்குது கல்கட்டா பக்கத்தில். அங்கே வந்து அவங்க சொல்கிறது கார்த்திகேயன் அப்படின்வாங்க. கார்த்திகேயன் அங்கே வந்து பிரம்மச்சாரி கடவுள், நம்பூர் ஐப்பசாமி மாதிரி. இங்கே நம்பூரில் வள்ளி தேவியனோட குடும்பம் நடத்திட்டு இருப்பார். இது நமக்கு புரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, ஞானி என்பவன் எதுவாக வேண்டுமென்றாலும் இருப்பான், எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பான். நீங்கள் பழனிக்கு போகிறீங்க, காலையில் முருகனை பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டுன்னு ருத்ராட்செல்லாம் போட்டுட்டு அவர் ஆண்டி பண்டாரமாக நிற்கிறாரு, சன்னியாசி கோலத்தில் நிற்கிறாரு. சாயந்தரம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜ அலங்காரத்தில் நிற்கிறார். இப்போ காலையில் நீங்கள் பார்த்துற மொட்டையாண்டி முருகனா, சாயந்தரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தவன் முருகனானா அவன் எப்படி வேணா இருப்பான். திருப்பரங்குன்ற போனால் தேவியான கூட கல்யாணம் பண்ணின்னுக்கிறாரு. திருத்தணிக்கு வந்தால் வள்ளி கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் சன்னியாசியாக பார்த்தீங்க இல்லையா, அந்த ஆள் முருகனா, இல்லை வள்ளி தேவியான 2 பேர்கிட்டையும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவன் முருகனா, அவன் ஞானி, எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பான். சுவாமி மலைக்கு போனீங்கன்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சிவனுக்கே மந்திரம் ஒதுக்கின்னு உட்காந்துருப்பார். அதே நேரத்தில் சூரசம்மாரம்ங்கிற நிலையில் நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்கன்னா சூரபத்மங்கிட்ட சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுன்னு உட்காந்துருப்பார். அப்போ நீ அதுவாக உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற முருகனா, சண்டை கோழி முருகனா? ஞானி. ஞானி என்பவன் எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பான், எதுவாக வேண்டுமென்றாலும் இருப்பான். இதெல்லாம் மக்களுக்கு புரியாததுனால தே அட்ரிபியூட்ஸ் சர்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். இப்படி இருக்கணும் கடவுள்னா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு மென்டல் மித்து டெவலப் பண்ணிக்கிட்டு
இந்த ரூப பேதங்களை எல்லாம் உண்டாக்குகிறார்கள், குணபேதங்களை எல்லாம் உருவகப்படுத்துகிறார்கள். எதுவுமே நிஜம் கிடையாது. கடவுள் என்பவன் நெருப்பு, கடவுள் என்பவன் காற்று, கடவுள் என்பவன் நீர், கடவுள் என்பவன் ஆகாயம், கடவுள் என்பவன் ஜோதி. அதனால் இந்த உலகத்தில் எதெல்லாம் இயற்கையோ, எதில் மருந்துக்கும் இல்லை செயற்கையோ, அதெல்லாம் கடவுள் தான். அதை விட முக்கியம், எல்லாவற்றையும் கடந்து உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி எதுவோ, மூச்சு காற்றாக இயங்கி கொண்டிருக்கிறது, உன் உயிர் துடிப்பாக இருக்கிறது இல்லையா, அதுதான் உள். எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கிறவன் அவன் தான் கடவுள். அதனால் நீயும் கடவுள், நானும் கடவுள், ஈயெறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளும் கடவுள் தான். அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படிங்கிற. இது நமக்கு புரியணுங்கிறதுனால தான் நம்ம பெரியவங்க முதல்ல மச்ச அவதாரம் வச்சாங்க. மச்சம்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன், அது கடவுள்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிலத்தில் இருக்கக்கூடிய கூர்மம் இல்லையா ஆமை, அது கடவுள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பன்னி இல்லையா, அது வெறும் பூமியில் இருக்கும், அதனால் வராக அவதாரம் கடவுள்னு சொன்னாங்க. அப்போ மச்ச கூர்ம வராக நரசிம்ம சிங்கம் கடவுள்னாங்க. அதுக்கப்புறம் குள்ள பையனா ஒரு டிஃபார்ம்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாமனனை கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் கோபம் உள்ள குணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இவால்வ்டு சோல் பட் வித் ஆங்கர், ஸோ அது பரசுராமரை கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப்பை ரொம்ப பெர்ஃபெக்ட் பண்ணி ஒரு மனித நிலையில் தர்மத்தை காப்பாற்றி வாழக்கூடிய ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ராமனை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய அறிவு கூர்மையினால் உலகத்தையே ஆட்டி படைக்கிற, உலகத்தை படைக்கவும் அழிக்கவும் கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட்டாக அவனை உருவாக்குனாங்க. அதனால் எல்லாமே இப்படி வந்தது தான். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். நீங்கள் மெடிக்கல் காலேஜில் பயாலஜி லேபுக்கு போனீங்கன்னா கண்ணாடி பாட்டிலுங்களில் ஒரு குழந்தை தாயோட கர்ப்பத்தில் எப்படி ஒவ்வொரு மாதத்துலையும் இருக்கும்னு வச்சுருப்பாங்க. அதுதான் தசாவதாரம் கன்செப்டுன்றது. இது வேறு இல்லை, அது வேறு இல்லை. ஒரு ஆரம்ப நிலையில் இருந்த சமுதாயத்துக்கு பெரிய விஷயங்கள் புரியாதுங்கிறதுனால அவங்க இந்த அவதாரம், இந்த கன்செப்ட், அந்த கன்செப்ட்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க. ஸோ எல்லாமே நம்ம பெரியவங்க நம்மளை விட அறிவாளிகள். நம்ம அந்த காலத்தில் விளங்காமல் இருந்தோம், இப்போ கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போ வேறு மாதிரி சொல்லலாம், அந்த காலத்தில் வேறு மாதிரி சொல்லலாம். கடவுள் என்பது ஒரு ஒளி, கடவுள் என்பது ஒரு எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி தான் லைட்டு, அதுதான் ஃபேனு, அதுதான் மைக்கு, அதுதான் ஹீட்ரு, அதுதான் ஏர் கண்டிஷன். ஹீட்டரும் எலக்ட்ரிசிட்டி தான் இருக்குது, ஏர் கண்டிஷனும் அதில் தான் இருக்குது. அந்த மாதிரி கடவுள் என்பது எதுவாக வேண்டுமென்றாலும், யாராக வேண்டுமென்றாலும், எப்படி வேண்டுமென்றாலும், எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோ. அதனால் காட் இஸ் சம்திங் விச் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் அண்ட் இட் இஸ் அவுட் சைட் யூ அண்ட் இன்சைட் யூ. வெளியும் இருக்குது, உள்ள இருக்குது. அந்த காலத்துலாம் அந்த வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போகிறாங்கல்ல காஷ்மீரில், அவங்க வந்து இப்படி பாடிக்கினே போவாங்க. ஜெய் மாதா தி, ஆகே தேக்கோ ஜெய் மாதா தி, பீச்சே தேக்கோ ஜெய் மாதா, பாயே தேக்கோ ஜெய் மாதா தி, தைனே தேக்கோ ஜெய் மாதா தி, அந்தர் தேக்கோ ஜெய் மாதா தி, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் அம்பாள் தான் இருக்கா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ ஆல் தீஸ் உபாசனாஸ் வேர் கிரியேட்டட் பை ஆதி சங்கராச்சாரியம். அந்த காலத்தில் பெரிய அளவுக்கு சமண மதமும் புத்த மதமும் இந்த சனாதன தர்மத்துக்கு போட்டியாக கிளம்பி இருந்த காலம். இப்போ ஜனங்களை வைஷ்ணவம் சைவம் இந்த பேர்லெலாம் அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க இந்து மதத்தை சொதப்பிக்கிட்டு இருந்தாருங்க. இவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக அவர் ஷண்மதங்களை உற்பத்தி பண்ணார். ஷண்மதங்கள்னால் 6 மதங்கள்னு அர்த்தம். 6 மதமும் சனாதன மதம் தான். அதில் என்னெல்லாம் பண்ணார், கானாபத்தியம்னா பிள்ளையாரை உன்னுடைய இஷ்ட தெய்வமாக வச்சு கும்பிட்றது. அதுக்கப்புறம் ஸ்காந்தம்னா முருகர் இஷ்ட தெய்வமாக வச்சு கும்பிட்றது, சிவனை இஷ்ட தெய்வமாக வைக்கிறது, விஷ்ணு இஷ்ட தெய்வமாக வைக்கிறது, அம்பாலை இஷ்ட தெய்வமாக வைக்கிறது. எல்லாத்துக்கு மேலே சூரியன் இருக்கான் இல்லையா, அவன் தான் உலகத்துக்கு படியே இழக்கிறான். விவசாயம் அதுதான், தண்ணி எல்லாம் மேகமாக்கி மழையாக பெய்யறது தான் வந்தான். அதனால் அந்த மாதிரி ஒன்று சௌமாரம்னு சொல்லி உருவாக்குனார். ஸோ அவர் உருவாக்கின 6 மதங்களில் சூரியன் இன்க்ளூடட். அலாங் வித் தட் நீங்கள் பார்க்குற விநாயகர், முருகர், இந்த மாதிரியான மற்ற 5 வடிவங்களும் கூட இருக்கின்றன. அண்டு ஒரு காலகட்டம் வந்த பின்னால் இந்த மனிதர்களில் கொஞ்சம் உயர்ந்த நிலையை தொட்டவர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஒரு சிறுடி சாய்பாபா, ஒரு ராகவேந்திர சாமி, ஒரு காஞ்சி மகா பெரியவர், இந்த மாதிரி நல்ல மகான்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழணும்னு தெரிஞ்சு ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் யார் இருக்கானோ அவனை நீ ஆன் பார் வித் கடவுள்னு நம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் மகான்கள் எல்லாம் கூட கடவுள் கூட ஈக்குவேட் பண்ணிட்டு அவங்களெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுங்க.
இது எதுவுமே எனக்கு ஒத்து வரலன்னா இன்னும் ஒன்று சொன்னாங்க, உங்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிறது உங்கள் அப்பா அம்மா இல்லை, அவங்களே கடவுளாக பாடுறாங்க. இன்று பிறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடன். அதனால் பால் ஊட்டி சிராட்டி வளர்க்குற தாய், அவனை படிக்க வச்சு மேலே கொண்டு வர அப்பா, இவங்கள கூட நீ கடவுள், மாதா பிதா அவனை வச்சுக்கலான்னாங்க. அப்புறம் உனக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாகன்னு உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் இருக்கார் இல்லையா, எந்த கிளாஸ் வாத்தியார் இருந்தாலும் பரவாயில்ல, குரு. அப்போ மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தெய்வத்தை கும்பிட்டா போடுவோன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி விருத்தியாக ஆக இவனுக்கு எந்த ஒரு வகையில் யாரோ ப்ரொடக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அத்தனை பேரையுமே இவங்க கடவுள்னு அக்செப்ட் பண்ண ஆனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ விதமான உருவ வழிபாடுகள் இருக்குது. அதனால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு எந்த இடத்துல கடவுள் இல்லை, அவனுக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார். வேண்டியாங்க எய்தலான்னு இன்னொரு பக்கம், வேண்டுதல் வேண்டாமல் இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பு இல்லை, அவனுக்கு வேண்டியது இல்லை வேண்டாததும் இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வளர வளர, மக்களுடைய அறிவு வளர வளர, இந்த வழிபாட்டு முறைகள், வழிபாட்டில் இருக்கக்கூடிய உருவகங்கள் இல்லையா, பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகினே போச்சு. நீ யாரை வேணால் கும்பிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்து மதம் ஒன்று சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சுனாக்கா, நீ ஒன்றையே கும்பிட்டுக்கலான்றாரு. ஏன்னா உங்கள்கிட்ட கடவுள் இருக்காரு, ஆனால் நீ வெளியே யாரையும் கும்பிடாத ஒன்றையே கும்பிட்டுக்கோ. அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னா நான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த வழிபாடு. ஸோ அது கூட ஓகே தான். நீ உன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டியானா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. விவேகானந்தர் சொல்கிறாரு, தன்னம்பிக்கை இல்லாதவனை புதிய மதம் நாஸ்திகன் என்று சொல்கிறதுங்கிறார். உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாக்கா நீ கூட கடவுள்னு நினச்சிக்கிட்டியானா அது கூட ஆஸ்திகம்தான். தனியாக வந்து நாஸ்திகம் ஆஸ்திகெல்லாம் கிடையாது. த கொஸ்டின் ஆஃப் யூஆர் ஹேவிங் கான்ஃபிடென்ஸ் இன் எய்தர் யுவர் செல்ஃப் ஆர் இன் ஏ தேர்ட் ஆப்ஜெக்ட். உன்னுடைய சாய்ஸ். உலகத்தில் இப்போ நான் பேசுகிறோம், இந்த சத்தம் கூட கடவுள்ன்றது. நாதம் பிரம்மம், ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, சவுண்டு இல்லையா, ஓசை ஒலி இதெல்லாம் கூட கடவுள் தான். அதனால தான் நாதம் பிரம்மங்கிற வார்த்தையை சொன்னாங்க. இப்போ நான் பேசின்னு இருக்கிற சத்தம் கடவுள். அதுதான் பைபிளுடைய ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன, முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது அப்படின்னு. உங்களுடைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது, தேர் வாஸ் அ பிக் பேங் இன் த வேர்ல்டு. அந்த பிக் பேங்கில் இருந்து சத்தத்திலிருந்து உருவானது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஞ்ஞானிகள் ஒரு சின்ன டன்னலை மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு பெரிய வெடி சத்தத்தை உருவாக்கி எப்படி உலகம் வந்ததுன்னு கண்டுபிடிக்கலான்னு ஆராய்ச்சியில் இறங்குனாங்க. இவங்க பண்ண அந்த டன்னலே அப்படியே சுக்குநூறாகி போச்சு. அதனால் அந்த ஆராய்ச்சி இன்னி வரைக்கும் அவங்க விட கண்டுபிடிக்க முடியல. தே குட் நாட். எவரெஸ்ட் மலை உச்சிக்கு போனோம் நம்ம ஆள், டென்சிங் நார்கே எட்மண்ட் ஹிலாரி, அவங்க போனாங்க. அங்கே போயிட்டு எவரெஸ்ட் உயரத்துக்கெல்லாம் போயிட்டு கீழே வந்த உடனே ஜனங்கள்லாம் கேட்டாங்க, அங்கே பனி மனுஷங்கிறானாமே, தங்கம் வைரமெல்லாம் கொட்டி கிடக்குமாமே, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அங்கே போன உடனே எங்களுக்கு எப்படா பூமிக்கு வருவோன்ற எண்ணத்தை தவிர வேறு எண்ணமே இல்லை, நாலு இதெல்லாம் நாங்கள் பார்க்கல இன்னும். அதுக்கப்புறம் இவங்க விண்வெளி ஆராய்ச்சி அனுப்பிச்சாங்கல்ல அமெரிக்காவில், ஆம்ஸ்ட்ராங் அவனை சொன்னாங்க, நீ அங்கே போனியே சந்திர மண்டலத்துக்கு போனியே, அங்கே இருந்து இந்த உலகத்தை பற்றி நீ என்ன நினச்ச அப்படின்னா அவனும் அதே தான் சொன்னான். அங்கே போன உடனே திருப்பி உலகத்துக்கு வரணும்னு தோணுச்சே தவிர அங்கே இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லைங்கிறது சொன்னான். அதனால் இது எந்த ஒரு அனுபவமும் கூட அந்த அனுபவத்திலே நீ இருந்துட முடியாது. த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங்கிற மாதிரி லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. அது மாதிரி நீ வீட்டில் என்ன தான் மாஞ்சி ஹீட் பண்ணி ஒரு வத்த குழம்பு பாயசம் வச்சா கூட அதை சாப்பிட்டா தானே அதில் ருசி இருக்குது. இப்போ நீ எங்கேயோ போய் உட்காந்துன்னு கூட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல உனக்கு என்ன ருசி இருக்குது, அதை சாப்பிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி அந்த அனுபவம் ஒரு மாடுக்குது. மாடு நீ வைக்க போய் போடுற, புல் போடுற, எல்லாம் போடுற, அதெல்லாம் சாப்பிட்டு மாடு என்ன பண்ணும், ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அசை போடும். அந்த மாதிரி எந்த ஒரு அனுபவமும் அசை போடுவதற்காகத்தான். அந்த அனுபவமே வாழ்க்கையே இல்லை, அது அசை போடுறது தான் வாழ்க்கை. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மெரினா பீச்சிலேயோ எங்கேயோ உட்காந்து கடலில் போடுறாங்க. இந்த பொண்ணு அவன் வீட்டுக்கு போடுறா, பையன் அவன் வீட்டுக்கு போடுறான். ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துக்கிட்டு அவங்க மீட் பண்ணது பேசுறது அதெல்லாம் ஒன்றா நினச்சி பார்த்துக்கிட்டு கேட்கன்னு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சின்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, இவன் என்ன ஆகிட்டான் படுத்துக்கிட்டே எதுவும் சிரிச்சின்னு இருக்கான்ற மாதிரி. அதில் ஒரு சுகங்க இது. அந்த கற்பனை பண்ணி பார்க்குறதுல, அதை ரீவைண்ட் பண்ணி ரீப்ளே பார்க்குறதுல ஒரு சுகம் இருக்குது. உன் மைண்டு தான் வாழ்க்கை.
ஸோ இந்த மைண்டு தான் உன்னை வந்து சந்தோஷமாக வைக்கிறது, துக்கமாக வைக்கிறது. இது உனக்கு டவுட்டே இல்லை. ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் சோர்பா. அவன் ஒரு பெரிய சேனாதிபதி, நாட்டில் எல்லாம் பிடிச்சின்னே இருந்தான். இன்னொரு நாட்டு கூட சண்டை வந்துச்சு. அந்த சோர்பா இருக்கான் இல்லையா, அவனுடைய மகன் மோர்பா, அவன் அதுக்குள்ளே பெரிய ஆள் ஆகிப்பட்டான். இவன் சின்ன வயசுலேயே மகனை விட்டு போனதுனால இவன் தான் மகன் தெரியவே தெரியாது அவனுக்கு. அன்றைக்கு வயசானவனா, அதனால் இளைய ஆள்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு முதுகில் குத்திடுறான். அப்போ இறக்குற போது இந்த மகன் சொல்கிறான், எங்கள் அப்பா இதுக்கு உன்னை பழி வாங்க தான் போகிறாரு அப்படின்னு, எங்கள் அப்பா சோர்பா உன்னை பழி வாங்குவார். ஐயோ என் மகனான்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய், என் மகன் அவனை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு உன் சைடு கொண்டாந்துடுறேன், இந்த உங்களுக்கு விஷம் முறிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து வச்சிருப்பியா, அதை கொஞ்சம் கொடுன்னு. அவன் சொல்கிறான், நீ எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்ப இது வரைக்கும், அப்போல்லாம் என்கிட்ட கேட்டியா? இது உன் மகங்கிறதுனால உனக்கு ரத்த பாசம் துடிக்குதா? அதெல்லாம் முடியாதுன்றான். அதனால் எந்த ஒரு விஷயமே உங்கள் மைண்ட்லேருந்து தான் உருவாகுது. இப்போ எவ்வளோ நீங்கள் ரோட்டில் போயினேக்கிறீங்க, கிருஷ்ணாம்பேட்டை, லைலா காலேஜ், சுடுகாடு, அதுக்கு எவ்வளோ பேரை தூக்கின்னு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நீ ஸ்கூட்டரை விட்டு கொஞ்சம் ஸ்லோ இறங்கிட்டு நல்ல சகுனம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுறது, அவ்வளோதான். இல்லையா, யாரோ செத்தாங்க, உனக்கு நல்ல சகுனம். இதே உங்கள் ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நீ நல்ல சகுனம்னு சொல்லுவியா? பட்டினத்தார் ஒரு வீட்டு வழியாக போயிருந்தார், அங்கே யாரும் செத்து போயிருந்தான். எல்லாரும் ஊழ்ந்து அழுதுன்னு இருக்கிறாங்க. பட்டினத்தாரும் போய் ஊழ்ந்து அழுகுறாரு. எல்லாரும் என்னங்க வேண்டி வரன்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் செத்து போட்டானே, நீங்கள்லாம் அழுவுறீங்க, நீங்கள் சாகிற போது நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, அதனால் உங்களுக்கும் சேர்த்து இப்பயே அழுதுட்டேன் நான். இப்போ செத்த பிணத்தை பார்த்து சாம்பிணங்கள் அழுமா போல்ன்றார். செத்து போன பணத்தை பார்த்து சாக போகிற பணங்கள்லாம் அழுதுட்டு இருக்குது அப்படிங்கிறது. அதனால் வாழ்க்கை என்பது உலகத்திலே பெரிய அதிசயம் என்ன திருவள்ளுவர் சொல்கிறது, நேற்றிருந்தவன் இன்னைக்கு இல்லை, நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. நேற்றிருந்தவன் இன்னைக்கு இல்லைன்ற பெருமை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். ஸோ நீங்கள் இந்த மரணம் இருக்கு இல்லையா, அது தெரியாததுனால பயப்படுறீங்க. அதாவது முன்ன பின்ன செத்துருந்தா தானே சுடுகாடு தெரியுதுன்னுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ஸோ அது என்னான்னு உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் பயப்படுறீங்க. இப்போ நான் இருக்கேன், இல்லை என்ன மாதிரி எவ்வளோ இருக்காங்க, ஏசுநாதர் மாதிரி ஆளுங்கள்லாம், நாங்கள்லாம் மரணத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். வாழ்ந்த போதே இந்த உடல்லையே நாங்கள் மரணத்தை பார்த்துட்டோம். அதனால எங்களுக்கு மரணம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் பாம்பன் சுவாமி, அருணகிரிநாதர் போன்றவர்கள் மரண பிரமாதம் எமக்கு இல்லையாம் அப்படின்னு பாடுவாங்க. மரணம் என்ற ஒரு பயம் எங்களுக்கு தான் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது வச்சு இங்கிலீஷில் கூட ஒரு அழகான கவிதை இருக்குது. ஆலிவர் பிளாங்கோ ஒயிட்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். அந்த கவிதைக்கு பேர் நைட் அண்ட் டெத். உலகத்தில் முதல்ல ஒரு மனுஷன் வந்தான் இல்லையா, அவன் வெளிச்சத்தை பார்த்தான், சூரியனை பார்த்தான், ஆறை பார்த்தான், பறவைகளை பார்த்தான், விலங்குகளை பார்த்தான், பச்சை பசு மரங்கள் எல்லாம் பார்த்தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மத்தியானம் முடிஞ்ச உடனே அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. என்னடா காலையில் குழு இருந்தது, வெயில் அடிக்குது இப்போ அப்படின்னு. அது முடிஞ்சு மாலை வருது. மாலை முடிஞ்சு இருட்டு வர 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 அவனுக்கு பயம் வந்துடுது. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்பை இரவே நீ வா. பாடுங்க. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இதெல்லாம் நான் சொல்றது தான், அந்த கதையில் வருது. இனிக்கும் இன்ப இரவே நீ வா, இன்னலை தீர்க்கவா. ஸோ அந்த மயக்கும் மாலை முடிஞ்சு இனிக்கும் இன்ப இரவு வந்தபோது இவனுக்கு பயமாக இருந்தது. என்னடா நம்ம வெளிச்சத்துலேருந்தும் இப்போ இருட்டிக்கினே போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து பறவைகள், விலங்குகள்லாம் அன்றைய பொந்து சந்து கூண்டு எல்லாத்துக்கும் போய் ஒடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இவனுக்கே தெரியாமல் கொட்டாவி விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான். சுருன்னு மூஞ்சி மேலே ஏதோ அடிக்குதுன்னு பார்த்தா திரும்பி விழிஞ்சிச்சு. அப்போ இவன் நினச்சானா, நமக்கு ராத்திரி பற்றி ஒன்றுமே தெரியாது, நமக்கு தெரியாத ராத்திரியை பார்த்து நம்ம பயந்துன்னு உட்காந்துருந்தோம். ராத்திரி வந்தப்புறம் தான் தெரியுது அது டே டைமோட நல்லாகுது, நிலவு வருது, நட்சத்திரங்கள் வருது, குழுன்னு இருக்குது, நல்லா தூக்கம் வருது, ஓய்வு கிடைக்குது, உலகமே அடங்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிச்சம் என்னை ஏமாத்திடுச்சு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற வெளிச்சத்தில் நான் இருக்கிற போது எனக்கு தெரியாத இரவாகிய நைட்டை பற்றி நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னும். இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ், வெளிச்சம் என்னை ஏமாற்றி விட்டது. இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ் வேர் ஃபார் நாட் லைஃப், இந்த வாழ்க்கை என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஸோ நீ ஒரு தடவை இறந்து பாரு, அதுக்கப்புறம் இறப்பு நல்ல விஷயன்றது உனக்கு புரிஞ்சிடும். நிறைய புக்ஸ் இருக்குது. எம்ப்ரேஸ்ட் பை லைட்டுன்னு இருக்குது, ரிட்டன் பை பெட்டி ஜோன்ஸ்.
அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது செத்து போயிட்டான்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அவள் உடம்பு கூட மார்ச்சுவேரியில் ஐஸ் பொட்டியில் வச்சிடுறாங்க. அப்போ எமலோகத்துக்கெல்லாம் போகிறா, அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றா, ஜீசஸை பார்க்குறா, எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா அவளுக்கு உயிர் வந்துடுது. சவப்பட்டியில் இருந்தவங்க டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் கிறிஸ்டியன் பேஸ்டராகி போயிட்டு தனக்கு நேர்ந்த மரண அனுபவங்களெல்லாம் ஒரு புக்காக எழுதியிருக்கா. எம்ப்ரேஸ் பை லைட்டுன்னு பேர். அது அவள் சொல்கிறா, அங்கேயே இருந்திருக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் அங்கே விட மாட்டேன்ட்டாங்க என்ன, இன்னும் உனக்கு டைம் இருக்குதுன்னு பூமிக்கு துரத்தி விட்டாங்க அப்படிங்கிறா. அதனால் வாழ்க்கை என்பது இங்கே இருக்கிற போது இது சுகமாக தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி. அங்கே போன பிறகு இதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாங்களாம் கூலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வி ஆல்ரெடி ஹவ் 1984 23 January ஐ ஹவ் ஆல்ரெடி டேஸ்டட் மை டெத். உடம்பு வேறு ஆத்மா வேறு பிரியறது இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை 12 years ஆஃப்டர், எவ்ரி 12 years இது வரும். யாருக்கு அந்த அனுபவம் வந்ததோ அவங்க. அதனால தான் கோயிலில் கூட கும்பாபிஷேகம்லாம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். எவ்ரி 12 years தேர் இஸ் எ ரீஜுவனேஷன், ஒரு புதிய எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் அதே கான்செப்டுக்குள்ளே. அதனால் நீங்கள் அந்த மாதிரி முன்ன பின்ன செத்தா உங்களுக்கு சுடுகாடு தெரியும். ஒரு தடவை இறந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அனுபவம் எவ்வளோ நல்லது, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் ஜாய் அல்லது எக்ஸ்ட்ரீம் சாரோ அவனை ஞானியாக்கிறது என்று அருளுரை ஒன்றில் தெரிவிக்கும் பொழுது பட்டினத்தடிகளையும் அருணகிரிநாதரையும் மேற்கோள் காட்டியுள்ளீர்கள். உலகியல் வாழ்வில் இருந்து இந்த இரண்டு நிலைகளையும் வாழ்க்கையில் சந்திக்காமலேயே தாங்கள் ஞானியாகி இருக்கிறீர்களே, அப்படியானால் ஞான நிலைக்கு இறைவனின் சித்தம் ஒன்றேதான் காரணம், அதற்கு வேறு யாட்ஸ்டிக் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அனுபவங்கள் வராத வரைக்கும் ஒரு மனிதன் ஞானி ஆக முடியாது. அனுபவங்கள் கட்டாயம் தேவைப்படும். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட அந்த விளக்கில் கை வைக்காதுன்னு சொல்லிப்பார். என்றைக்கான ஒரு நாளைக்கு அதில் வச்சு கையை சுட்டுக்கும். அதுக்கப்புறம் நீயே வான்னு கையை இழுத்துன்னு போனால் கூட வரவே வராது. அதனால் அனுபவம்ன்றது என்ன, பட்டு அறிவது, பட்டறிவு. ஸோ நம்ம ஒரு தடவை அந்த அனுபவம் வந்தால் தான் நமக்கு அது என்னன்னு தெரியும், இல்லைன்னு தெரியாது. எந்த ஒரு விஷயம் கூட எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் ஞானின்றது அனுபவத்தினால தான் ஆக முடியும், இன்க்ளூடிங் மீ. இப்போ பட்னத்தார் இருந்தார், அவன் பெரிய காவிரி பூம்பட்டினத்தில் கப்பல் கம்பெனி ஓனரு. பணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில்ங்கிற அளவுக்கு பெரிய ஆள். அவர் குழந்தை இல்லாமல் இருந்தது. சிவனே அவருக்கு மகனாக பிறக்கிறான். அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யறதுக்காக கடலில் போகிறான். பையன் நிற்கிறான்ட்டு இவர் போய் காவேரி பூம்பட்டினம் கடற்கரையில் நிற்கிறாரு. அவன் கப்பல் நிறைய சாணி வரட்டியில் கொண்டாடுறான். வரட்டின்னுவாங்களா, அதை கொண்டாடுறான். என்னடா நாட்டுக்கோட்டை வம்சத்தில் பிறந்து வியாபாரம் கூட தெரியாத வளர்ந்துறியே, பெத்த வயிறு பற்றி எரியுதுன்ட்டு. அப்போ அந்த சாணி வரட்டி இப்படி அடிக்கிறான். அப்போது அதுலேருந்து முத்து மாணிக்கம் எல்லாம் திரிக்குது. கொஞ்சம் திருடங்க இதை எடுக்கக்கூடாதுன்னு சாணி வரட்டிக்குள்ளே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்னா. அப்போது இவ்வளோ நல்ல மகனான்னு பார்த்தா ட்ராயிங் அவன் போயிட்டான். அங்கே ஒரு ஓலை தாங்குது, அதில் என்ன இருக்குது, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. ஒரு காது உடஞ்சி போன ஊசி கூட நீ எடுத்துன்னு போகிற சாறு போது எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு பார்த்த உடனே அவன் எல்லாத்தையும் விட்டு ஞானியாகி டவலை கட்டின்னு மரத்தடியில் உட்காந்துட்டான். அதனால தான் பட்டினத்தார் ஆக முடிஞ்சுது. ஒரு சித்தார்த்தன் வாழ்க்கையில் சுகத்தை தவிர ஒன்றுமே தெரியாது அந்த ஆளுக்கு. அழகான மனைவி, நேபாளத்துக்கு ராஜா, ஒரு மகன். ஒரே ஒரு நாள் தேரில் ஏறி வெளியே வர்றான். ஒரு வயசான ஆளை பார்க்குறான், ஒரு பணத்தை பார்க்குறான், ஒரு வியாதிஸ்தனெல்லாம் பார்க்குறான். எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நாம் நினச்ச உலகம் வேறு, நம்ம பார்க்குற உலகம் வேறையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த துக்கங்களுக்கெல்லாம் என்ன காரணம் கண்டுபிடிக்கணும்னு ராத்திரியோட ராத்திரி மனைவி, மகன், அரசாங்கம் எல்லாத்தையும் விட்டு ஊர் ஊராக அலைஞ்சி கடைசியில் புத்த கயாவுக்கு போய் போதி மரத்தில் உட்காந்து சித்தார்த்தனாக இருந்தவன் புத்தனாகி போயிட்டான். அப்போ எக்ஸ்ட்ரீம் சாரோவுக்கு போனவனும் ஞானி ஆகிறான், எக்ஸ்ட்ரீம் ஜாய்க்கு போனவனும் ஞானி ஆகிறான். அண்டு அருணகிரிநாதர் மாதிரி பொம்பளை ஷோக்கு தவிர ஒன்றுமே கிடையாது உலகத்தில்னு திருவண்ணாமலையில் அவர் பொறுக்காத ஆளே கிடையாது. அவருக்கு வியாதி வந்த உடனே இன்னும் வேண்டாம், அவங்க பொண்ணே வரமாட்டேன்றா அவகிட்ட. அப்போ அவங்க அக்கா அம்மா மாதிரி வளர்த்தவ. அவள் சொல்கிறா, நீ படுற கஷ்டத்தை தாங்க முடியலடா, உனக்கு ஒரு பொம்பளை உடம்பு தானே வேணும், நான் வரேன்டா, கோஆப்ரேட் பண்ணுறேன்னா. இதை விட ஒரு கேவலம் இருக்கா உலகத்தில்? தாழ்வானவை நீ செய்யாதன்னு தாமுளவோ வாழ்வாழ்வு இன்னும் மாயில் எந்தனை இட்டனையே அப்படின்னு சொல்லிட்டு
அருண கோபுரத்துலேருந்து கீழே குச்சி சாக போகிற போது முருகன் ஒரு பிராமணனாக வந்து தூக்கி பிடிச்சி சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி அவனான். அப்போது எக்ஸ்ட்ரீம் சஃபரிங்க்கு போன அருணகிரிநாதரும் ஞானி ஆகிறாரு, எக்ஸ்ட்ரீம் சுகத்தில் இருந்த சித்தார்த்தனும் ஞானியாகி புத்தன் ஆகிறான். அதனால் நீ உலகம் வந்து உருண்டைன்னு வச்சுக்கலாம். வடதுருவத்தை நோக்கியே போயிருந்தியானா தென்துருவம் வந்துடும், தென்துருவத்தை நோக்கியே போயிருந்தால் வடதுருவம் வந்துடும். நல்லா யோசனை பண்ணு, ரெண்டில் ஒன்று வந்தாகணும். அப்போ நீ எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் இருந்தால் அது துக்கத்தில் போய் முடியும், எக்ஸ்ட்ரீம் துக்கத்தில் இருந்தியானா அது எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் கொண்டாந்து ஒன்று விட்டுடும். ஸோ யூ வில் மீட் தி ஆப்போசிட் இன் சம் அதர் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். இப்படி தான் ஞானிங்க ஆகிறது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் ஒரு சாதாரணமான வில்லேஜ் பாய், எங்கள் அப்பா ஒரு வாத்தியார், ஸ்கூல் டீச்சர், அண்ட் நாங்கள் 3 பிரதர்ஸு 3 சிஸ்டர்ஸு. அண்ட் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் வசதியாக இருந்தார். அவர் வந்து 2 சினிமா டூரிங் கொட்டாயின்னுவாங்கள்ல, ஓலக்கொட்டை, அந்த மாதிரி வச்சுருந்தார். கம்பைநல்லூர்னு ஒரு ஊரில் வச்சுருந்தார், பெண்ணாகரம் ஊரில் வச்சுருந்தார். ஒன்றுக்கு பேர் மணிமீரா டூரிங் டாக்கீஸ், இன்னொன்றுக்கு ராஜகுமாரி டூரிங் டாக்கீஸ். அவர் சுதந்திர போராட்ட தியாகி, காமராஜர், உபயதுல்லா இவங்க கூடலாம் குடியாத்தம் ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ நல்ல வசதியெல்லாம் பார்த்தவர் தான், ஓகேவா. அண்டு பார்ட்னருங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கர்ஸு, ஒரு மயில் யார் கண்ணையும் குத்திடுச்சுன்றதுனால அந்த மயிலை கொண்டுட்டாங்க. அன்னிலேருந்து எங்கள் குடும்பங்களில் எல்லாருக்கும் கஷ்டம் வர ஆரம்பிச்சிது. அந்த மயிலை கொண்ட நாள்லேருந்து எல்லாம் போச்சு. அவர் ஆரம்பித்த ஸ்கூல், அவர் சொந்தமாக ஆரம்பித்த ஸ்கூல் அவரே வாத்தியாராக போயிட்டார். டீச்சராக இருந்து ஓரளவு இந்த கிராமங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் புரோகிதம் பண்ணி அதில் வர்ற காய்கறி பழங்கள்லாம் கிராமத்துக்காரங்கெல்லாம் அதுதான் வயலில் வர்றது முதல்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் நான் அந்த வசதி கூட பார்க்கல. நான் கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலில் ஃப்ரீயாக தான் படித்தேன். இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நான் மேலே வந்தேன். அண்டு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சு உடனே எங்கள் அப்பா சொல்லிட்டார், உன் பிரதரு இதில் படிச்சுன்னு இருக்கான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில், எங்கிட்ட வேறு வசதி இல்லைன்ட்டார். நான் படித்ததே எப்படின்னா, எனக்கு ராமகிருஷ்ணா மிஷனில் படிக்கிற போது நல்ல மார்க் வாங்கினேன்னு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. 750 ரூபா வருஷத்துக்கு. அந்த காலத்தில் 1960s அது பெரிய பணம். என் ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் இஸ்லாமிய காலேஜில் பிஎஸ்சி படித்தேன். மெட்ராஸ் வந்தேன், 250 ரூபா சம்பளம். அண்டு நான் தான் வந்து குடும்பத்துக்கு பெரிய ஆளாக எங்கள் அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுத்தேன், லேண்டு வாங்கி கொடுத்தேன், தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாம் பண்ணேன். என் பிரதரையும் நான் தான் படிக்க வச்சேன். ஒரு பிரதர் ஆர்மியில் இன்ஜினியரிங் செதுப்பிட்டான், இன்னொரு பிரதர் பிஎஸ்சியில் ஜென்ரல் மேனேஜர்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஓகேவா. ஸோ என் குடும்பம் என்னை வச்சு தலையெடுத்துன்னு நீ வச்சுக்கலாம். ஏதோ இருந்திருக்கும், போன ஜென்மத்து பாக்கி ஏதோ இருந்திருக்கும், அதனால் பண்ண வேண்டியிருந்து சந்தோஷமாக தான் பண்ணோம். அதே மாதிரி அவருக்கு 60ஆம் கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன், 70ஆம் கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன். நீலாங்கரையில் அவ்வளோ நாளாக பண்ணேன், அவருக்கு எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணேன். கிராமத்தில் 16 ஏக்கராக லேண்டு வாங்கி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், எல்லாம் தான் பண்ணேன் நான். இது ஒரு ஃபேஸ். அப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில், கீழே நொடிஞ்சு போன ஒரு குடும்பத்தில் வந்து ஓசியில் படித்து ஸ்காலர்ஷிப்பில் படித்து வேலைக்கு வந்து தான் சம்பாரித்து எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்கு படி இழந்ததுங்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. இது ஒரு அனுபவம் தானே. அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண நிலையில் 250 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன்னா, அதே கம்பெனியில் 10 வருஷத்துக்குள்ள அந்த காலத்துலேயே மாதத்துக்கு 6000 ரூபா சம்பளம் வாங்கினேன். 250 ரூபா சம்பளத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே மாதத்துக்கு 6000 ரூபா சம்பளத்துக்கு போனேன். ரொம்ப எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கிராமத்துலேருந்து வந்தேன், கோயம்புத்தூரில் படிச்சுட்டு வந்தாலும் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ், நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க. ஸோ கெமிக்கோன்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி இருந்தது, கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் சொல்லி, அவங்க தான் மெட்ராஸ் ஃபெர்டிலைசரை கட்டினவங்க. ஸோ அங்கே ஒருத்தன் தான் பென்ஷன், ஒருத்தன் தான் லாங்னு ஒருத்தன் தான். நான் போய் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் எடுத்து, அந்த கான்ட்ராக்டில் ஒரே வருஷத்தில் எங்கள் முதலாளிங்கெல்லாம் சேர்த்துங்க, அவனுக்கு 78 லட்சம் லாபம் கிடச்சிது. ஒன்று என் கிரேட் ஏறி போச்சு. 250 இருந்தாலும் நான் எங்கேயோ போக ஆரம்பித்தேன். பூரா சவுத் இந்தியாவில் 66 பிரான்ச்சு தந்தேன், ரீஜனல் மேனேஜர் ஆகிவிட்டேன், ரொம்ப வசதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் பேசும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 21 வயசுல 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷமே பையனை பெற்றுட்டேன், அதுக்கு அடுத்த வருஷமே பொண்ணை பெற்றுட்டேன். அவங்கெல்லாம் படித்தாங்க, கிரஸ் இன்ஜினியரிங்லேயும் எம்ஓபி வைஷ்ணவாலயத்தில் எல்லாம் படித்தாங்க. அமெரிக்கா போகிறாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எம்டி வரைக்கும் போனால், அவள் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டா. ஜனவரி 16, 1996 குடும்பத்தெல்லாம் வேற கட்டிட்டு நான் சாமியாகி தனியாக தான் இருக்கேன். அன்றிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். இதில் எத்தனை விதமான அனுபவம் வந்திருக்கும் இல்லையா. ஒரு ஸ்க்ராட்சில் மெட்ராஸுக்கு வந்து குடும்பத்துக்கு தலையெடுக்கிறதுக்கு வழி பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு, இதுக்கு நடுவில் ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவராக இருந்துட்டேன்,
மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவராக இருந்துட்டேன். அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டேன். பண்ணாததே கிடையாது. எல்லாம் வாழ்க்கையில் பேரு புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாம். இந்த ஃபேஸு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டலான்னு கட்டினேன். டிசம்பர் 13, 14, 15 1983 அண்ணா நகரில் என் வீட்லேயே ஒரு கார்னரில் வந்து இண்டிபெண்ட் ஹவுஸ் எங்களுதெல்லாம் அந்த காலத்தில். என் வீட்டில் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகையே வரும். உறவை காத்த கிளி, தலைவி மந்திரம், லக்ஷ்மண ரேகா எல்லாம் எங்கள் வீட்டில் எடுத்து போட்டோம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு இப்போ நீ பார்க்கணுன்னா, லக்ஷ்மண ரேகான்னு ஒரு மலையாள சினிமா இருக்குது. ஐவி சசி, மோகன்லால் எல்லாம் நடிச்ச படம். அதில் போய் பாரு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் எங்கள் வீட்டில் தான் எடுத்திருக்காங்க. எங்கள் வீடு அதில் நீ பார்த்தீங்கன்னா மிரண்டு, இவ்வளோ வசதியான வீட்லேயே பாபா எந்தி அவ்வளோ நல்லாயிருக்கும் விட்டுத்தல். ஸோ திடீர்னு அந்த ஐயப்பசாமி கோயில் கட்டி 48 நாள் ஆனோடனே எனக்கு மைண்ட் மாறிச்சு. எல்லாத்தையும் விட்டேன். எல்லாத்தையும் விட்டு இன்னும் அவ்வளோதான் காட்டுக்கு விட்டேன். மகேந்திரகிரின்னு ஒரு காடு கன்னியாகுமரி நாகர்கோயில்கிட்ட. அங்கே போய் கரடிக்கும் புலிக்கும் பாம்புக்கும் போட்டியாக உட்காந்து தன்னந்தனியாக காட்டில் தவம் பண்ணேன். எங்கெங்கேயோ போனேன், என்னென்னமோ பண்ணேன். அதெல்லாம் ஒரு 5 வருஷ காலம். அதுக்கப்புறம் இந்த திருவண்ணாமலை விசிறி சாமியாரில் அவர் சொன்னார், நீ ஒவ்வொரு பிறவிலையும் குடும்பத்தை விட்டு போயிடுற, அதனால தான் திரும்பியும் வருது பிறவி. இந்த பிறவியில் உனக்கு இஷ்டங்க தோல்வின்னு குடும்பம் நடத்தணுன்னாரு. வந்து பார்த்தேன். முதலாளி இல்லாத பிஸ்னஸ் எங்கே ஓடும்? எல்லாத்தையும் விற்றேன். எனக்கு 3 பஸ் இருந்துச்சு, 4 லாரி இருந்தது, 6 கன்மேன் போட்ட கரன்சி சேஸ் ஆப்ரேஷன் பேங்க் வேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 கார் இருந்தது பேங்க் ஆஃப் மஜ்ராக்கு. எல்லாம் பார்த்து வந்தான் லைஃப்பில். எல்லாத்தையும் விற்று திரும்பியும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொரியர் எடுத்தேன் வாலாஜா ரோடில். அதுக்கப்புறம் ஒரு ராகவேந்திரா ஷிப்பிங் கிளீனிங் ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரியில் விட்டேன். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சேன். அப்புறம் தான் பையன் பொண்ணெல்லாம் படிக்க வச்சு எல்லாரையும் அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டோம். இது எத்தனை விதமான அனுபவம். இப்படி வாழ்நாள் பூரா நான் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கேன். ஏதோ வந்துடுச்சு பணம், இதை வச்சு ஜாலியாக இருக்கலான்ட்டு கடவுள் என்னை விட்டதே இல்லை. சுடர் சுடர் ஒளிரும் பொன் போலேங்கிற மாதிரி ஒவ்வொரு அனுபவம் முடிஞ்சோடனே இன்னொரு அனுபவம், இன்னொரு அனுபவம் முடிஞ்ச இன்னொரு அனுபவம். கொஞ்சம் சுகம், கொஞ்சம் சோகம், கொஞ்சம் ஜாலி, கொஞ்சம் டென்ஷன். இந்த மாதிரி விதவிதமான அனுபவங்களில். இப்போ ஒரு இரும்பு இருக்குது, அது என்ன பண்ணுவான் வந்து இப்படி நெருப்பு கணக்கணான்னு ஆகிற மாதிரி காட்டி தண்ணியில் நினச்சி பொட்டுக்குன்னுவான், அது உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் சுகம் கொஞ்சம் சோகம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி 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 என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாற்றான். இப்போ நீ என் மூஞ்சில் காரி தூக்குனாலும் எனக்கு கோவம் வராது, எனக்கு நீ மாலை போட்டாலும் சந்தோஷம் வராது, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதில்லை. ஏன்னா வாழ்க்கையில் அத்தனை விதமான அனுபவங்களை பார்த்துருக்கோம். அதனால் ஒரு ஞானி என்பவன் சும்மா ஒன்றும் வர்றதில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர முடியும். என்னை பற்றி ஓலையிலலாம் வரும், அப்பனே உனக்கு வந்தது போல் சோதனைகள் வேறு யார் வாழ்க்கையிலேயாவது வந்திருக்கும் என்றால் அவர்கள் இன்னொரு மண்ணோடு மண்ணாய் போயிருப்பார்கள். அவன் உன் பக்கல் எல்லாம், அவன் தான் கடவுள், அவன் உன் பக்கலில் இருந்ததை நீ அறியாயா அப்படின்னு வரும். என்னை பற்றி வரும். அதுதான் நிஜம் கூட. அப்பனே உனக்கு வந்துற்றது போல சோதனை வந்திருக்குமாயின் புல்லோடு புல்லாய் போயிருப்பார் பின் ஏனையோர். உன் பக்கலில் அவன் இருத்தலை உணராயோ? மெய்யான மொழியோதிய கோசிகா. பார்த்தியா, அப்போ கடவுள் கூடவே இருப்பான். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த பாம்பு வடிவத்தில் இருக்கும் ஆத்மா சொரூபங்கள்லாம். இந்த காலகட்டத்தில் பல்லி வடிவத்தில் இருக்குது. ஏன்னா பாம்புன்னா பயப்படுறாங்க எல்லாருன்றதுனால பல்லி வடிவத்தில் இருக்கும். நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியாமல் படுத்துன்னு இருப்பேன். அப்போ ஒரு பல்லி என் கட்டிலேயே வந்து உட்காந்துட்டு கொட்டக்கொட்டா 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 சொல்லிகிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் அனுபவங்கள் தெரியும். உனக்கு வர்ற அனுபவங்களை வச்சுக்கிட்டு கடவுளும் கூட இருக்கான் இல்லை எல்லாமே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பெரிய விஷயம் இதெல்லாம், சாதனம் புரியாது. ரத்தனி இருக்கிற சாமியாருக்கு எனக்கு அவர் உட்காந்த நாள்லேருந்து பழக்கம். அவருக்கும் எனக்கு ரொம்ப தொடர்புகள் உண்டு. ஏன்னா பழனி ஆண்டவனே அவர் போகராக இருந்தபோது பிரதிஷ்டை பண்ணார் பழனியில். நான் அவர் கூட புலிப்பாணி சித்தராக இருந்தேன், வியாக்கிரபாதர்னு சொல்லுவாங்க. நான் எல்லா ரூட்டையும் பார்த்துட்டு வந்தவன் வாழ்க்கையில். சாதாரண எல்லா விதமான ரிலிஜன் எல்லா விதமான வழிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் பழைய பிறவிகளை வைண்டப் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் இந்த பிறவியில் அந்த விட்டக்குறை தொட்டுக்குறை அந்த பெருங்காய வாசன்றாங்க இல்லையா, அந்த அனுபவங்கள் தவம் அதில் மைண்டு போகிறது, அந்த பிறவியில் தொடர்புகள் இருந்தவங்கெல்லாம் இந்த பிறவியில் நம்மக்கிட்ட வர்றது. நீங்கள் ஒரு சாமியாரை பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறது இல்லை. நான் இவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் இல்லையா, ரத்னகிரி சாமி பார்த்துருக்கேன், கிருஷ்ணவேணி அம்மா பார்த்துருக்கேன், மாயம்மா, கோடிமகான், சிவபிரபாகர சித்தியோகி,
அதுக்கப்புறம் இவர் பரமாச்சாரியார், உளுந்தூர்பேட்டை சங்கர்லிங்க சித்தர், லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டு சாமியார், காஞ்சிபுரம் கோயில் வாசலில் உட்கார்ந்தார் ஏகாம்பரேஸ்வரர் சாமி, ஒரு மேல்நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி மதங்களை சேர்ந்த பெரிய மகான்கள், எவ்வளோ சாமியாருங்களை பார்த்துருக்கோம். எத்தனை விதமான தேவதைகளையும் தேவர்களையும் பார்த்துருக்கோம். கைலாசம் மாதிரி 11 தடவை யாத்திரை போகிற போது எத்தனை விதமான தெய்வ வடிவங்களை பார்த்துருப்போம் இல்லையா? இதெல்லாம் நான் பார்க்குற தெய்வ வடிவம் தானே. அங்கே போட்டுக்கிறதெல்லாம் நான் பார்க்குற கடவுளோட வடிவங்க தான். இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு ஜாலியாக வாட்ச் கட்டின்னு உட்காந்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்த மாதிரி கஷ்டங்களும் யாருக்கும் வந்திருக்காது, எனக்கு வந்த மாதிரி அனுபவங்களும் யாருக்கும் வந்திருக்காது. ரெண்டுமே வந்து கஷ்டம் இல்லாமல் ஞானம் இல்லை. எல்லா கஷ்டத்தையும் பண்ணும். உங்கள் எல்லாரை விட நான் சுகமும் பட்டிருக்கேன், உங்கள் எல்லாரை விட கஷ்டங்களையும் பட்டிருக்கேன், மானமும் அவமானமும் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கேன். பார்க்காம முடியாது. எப்படி ஞானி ஆகிடுவீங்க? அனுபவம் தான் வாழ்க்கை. ஞானம் என்பது அனுபவம். அனுபவம் இல்லாத ஒருத்தன் ஞானியாக இருந்தால் சரித்திரமே இல்லை. ஒரு சித்தார்த்தனாக இருக்கிற வரைக்கும் புத்தராக முடியாது. அவன் மனைவி விட்டு, மகனை விட்டு, குடும்பத்தை விட்டு, காட்டிலையும் மூட்டையும் அலைஞ்சி, ஜனங்கள்லாம் அவனை ராஜாவாக இருந்தவன் புத்தி கெட்டு போய் சாமியாக அலைஞ்சின்னு இருக்கான்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் போதி மரத்தில் அவர் கிடைக்க வேண்டிய நேரம் வரும்போது அந்த ஞானம் கிடைக்குதா? அப்படி தான் அவர் கஷ்டப்படுறார். ஒரு இயேசுகிறார், 12 வயசில் கிளம்பிட்டார் அவர். அவங்க ஊரை விட்டு கிளம்பிட்டு 20 வருஷ காலம் திபெத்து, இந்தியா, அமர்நாத் குகை எல்லா இடத்துலையும் அலைஞ்சார். 20 வருஷம் அலைஞ்சார். அமர்நாத் குகையில் இருக்கிற சிவன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இயேசுக்கு குரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் 32வது வயசில் வர்றபோது ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன், அது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறான். அப்போ அமர்நாத் குகையில் இருந்து அவருடைய குரு வெள்ளை புறா வடிவத்தில் அவருடைய ஷோட்டில் வந்து உட்கார்றாரு. அப்படி தான் ஒரு இயேசு கிறிஸ்துவாக உருவாகிறார் இல்லையா? யாருமே கஷ்டப்படாமல் இல்லை. நாங்கள்லாம் வசதியாக தான் இருக்கோம். இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டாள். அவருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. மலை மேலே போய் படுத்துக்குவார். நான் போயிருக்கேன். நான் இஸ்ரேலுக்கெல்லாம் போய் அவர் இருந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஜோர்டானுக்கு போயிருக்கேன். இந்த பைபிளில் வர இடம்லாம் ஜோர்டான் நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். மலை மேலே போய் படுத்துக்குவார். அவருக்கு கிச்சன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. யாராவது அவருக்கு ப்ரெட்டு அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவர் ஒரு வாய் சாப்பிடுவார். பைபிள்லேயே வரும், ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடி இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளையாக இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் இயேசுவோட வாழ்க்கை இல்லையா? இப்போ நான் வசதியாக தானே இருக்கேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஜனங்களுக்கு நல்லது பண்ண ஒரு புண்ணியாத்மாவை இந்த நாய்ங்கள்லாம் சேர்ந்து சிலுவையில் தானே போட்டாங்க. ஒருத்தன் 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தான் ஒரு சிஷியன், இன்னொருத்தன் கோழிக்கு ஒருத்துக்குள்ளே யாருன்னே எனக்கு தெரியாதுன்னா, அவர் சிலுவை தள்ளும்போடு வந்தால் கூட நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன டவுட்டிங் தாமஸ் இருந்தான். அனாதையாக தானே இருந்தார். திருப்பியும் மனசு வெறுத்து போய் பழைய ரூட்டியே பிடிச்சி காஷ்மீருக்கு வந்து காஷ்மீரில் ஈசா நபின்ற பேரில் லாஸ்ட் டேஸில் வாழ்ந்து இன்றைக்கி அவருடைய சமாதி இங்கே இருக்குது. அவங்க நாசாவில் இருந்து அதை ஃபோட்டோ எடுத்து யூதர்களுடைய முறை அந்த சமாதி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி. ஸோ இங்கே தான் வந்தார். திருப்பியும் அவர் ஒன்றும் ஜனங்க அவரை சந்தோஷமாக வைக்கல, கஷ்டப்பட்டு தான் போனார். 400 வருஷம் ஆச்சு. இயேசு சிலுவையில் அறிஞ்சு உயிர்த்து எழுந்த பின்னால் கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று வர்றதுக்கு 400 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அவருடைய எத்தனையோ சிஷ்யருங்க அவங்கெல்லாம் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களையும் வந்து எரிச்சிருக்காங்க, பொச்சிருக்காங்க. அவங்க போய் போர்ச்சுகீஸு, ஃப்ரெஞ்சு, டச்சு, பிரிட்டிஷு இந்த மாதிரி அரசாங்கத்தில் இருந்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த அரசாங்கங்கள் கிறிஸ்துவ ஒத்துக்கினப்புறம் அந்த நாட்டில் அந்த மதம் பரவிச்சு. இல்லைன்னா 400 வருஷம் ஆச்சு கிறிஸ்துவ மதம் பரவுறதுக்கு. விளையாட்டுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து. ஸ்ருங்கார ஸ்ரீனிவாசா ஸ்ருங்கார ஸ்ரீனிவாசா அலமேலுமங்கை மகிழும் சர்வேஷா என்றும் ஸ்ருங்கார ஸ்ரீனிவாசா மங்கா புகழ் கொண்ட மாமலை திருப்பதி மங்கா புகழ் கொண்ட மாமலை திருப்பதி தங்கும் தனி கருணை பொங்கும் வேங்க
வெங்கடேஷ மங்கா புகழ் கொண்ட மாமலை திருப்பதி தங்கும் தனி கருணை பொங்கும் வெங்கடேஷ சிங்கார ஸ்ரீனிவாசா அலமேலுமங்கை மகிழும் சர்வேஷா என்றும் சிங்கார ஸ்ரீனிவாசா. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா